கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சோம்பேறி, ஸ்லக்கார்ட். அநேக இடங்களிலே, அநேக விதங்களிலே எந்த பணியும் செய்யாத மக்களை பார்த்து மக்கள் சொல்லுவது சோம்பேறி என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கையில மனிதனாய் பிறந்த மக்கள் ஒரு விதமான ஆர்வத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டும். அநேக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி அவரிடத்துல வர வேண்டும். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சோம்பேறிகளை குறித்து, அலுவல் அற்றவர்களை குறித்து, அலுவலை வாஞ்சிக்காத மக்களை குறித்து பல்வேறு வார்த்தைகள் கையாளப்படுகிறது. சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் ஆயுதம் அணிந்த வீரனை போலவும் வரும். அப்படியெல்லாம் சொல்லி அந்த சோம்பேறியானுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்காது என்று சொல்லுவார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது என்ன? சோம்பேறி தன் கையை களத்தில அல்லது தட்டில சாப்பிடுவதற்காக ஆகாரத்தை எடுக்க கை வைத்து விட்டு அதை வாய்க்கு கொண்டு போகவும் அவன் மறுக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, அநேக நேரங்கள்ல ஒரு காரியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சோம்பேறியாய் இருக்கிறான். ஒரு காரியத்தை அசட்டையாய் செய்கிறவன் அந்த காரியத்துல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு போகிறான். எனக்கு வருகிற வாய்ப்புகளை சீர்தூக்கி பார்க்க தெரியாதவன் தன் சோம்பேறித்தனத்தினால அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் போய்விடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் என் ஆண்டவருடைய ஆலோசனையில, அவருடைய செயல்களை பார்த்த மாத்திரத்துல உண்மையுள்ள செயல்பாடு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு அரசன் தன் மக்களை சந்திப்பதற்காக நகர்வலம் வந்தாராம். அப்படி வரும் பொழுது வயல் பகுதி வழியாக சென்ற பொழுது ஒரு மனிதர் அங்கே வயலை சீரமைத்துக் கொண்டிருந்தார். அப்படி சீரமைத்துக் கொள்ளும் பொழுது அவர் காலுக்கு அருகிலே ஒரு பாம்பு ஒன்று ஓட ஆரம்பித்ததாம். இதை இந்த அரசன் பார்த்து விட்டு, ஐயோ பாம்பு பாம்பு என்று சொல்லி சப்தமிட்டாராம். இந்த மனிதன் அதை பற்றி கவலைப்படாதபடிக்கு அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தார். மீண்டுமாக அரசன், உன் காலுக்கு அருகிலே பாம்பு இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே அந்த மனிதன் அதை பார்த்து விட்டு அதை எடுத்து கையால பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு அவர் வேலையை செஞ்சாராம். ராஜா கேட்டாராம், எப்ப உனக்கு பாம்புனா பயம் இல்லையான்னாராம். நான் வேலை செய்யாம இருந்தா தான் எனக்கு பயம், மற்றவையெல்லாம் எனக்கு பயம் இல்லை என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நான் சோம்பலோடு வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. நான் சுறுசுறுப்பாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுகிறேன். என்னுடைய முயற்சி பலன் தருகிற முயற்சியாய் காணப்படுகிறது. போர்க்களத்துல அத்துணை வீரர்கள் பயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். துணிவு வந்தது, பணி வந்தது, செயலாற்ற விருப்பம் கொண்டது தாவீதுக்கு மட்டும்தான். ஆகவே தான் அவன் கோலியாத்தை முறியடித்தான். அந்த சுறுசுறுப்பின் தன்மையை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய ஆசையோடு இறைவன் நியமித்த ஓட்டத்திலே வெற்றிகளை காண்போம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலிருந்து மாறி கர்த்தாவே, உமக்கு உகந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். வெற்றிகளை என்ன உதவி செய்வீராக. நாங்கள் அற்பமான வாழ்க்கை அல்ல, உமால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அதை உணர்ந்து செயலாற்ற உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.